கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 27வது ஞாயிறை பேருவகையோடு கொண்டாடுகிற நமக்கு இறைவன் இன்றைக்கு சிந்திப்பதற்கு, வாழ்வாக்குவதற்கு, அதை ஆழமாய் அனுபவிப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் நம்பிக்கையை மிகுதியாக்கும். அந்த சீடர்களுடைய இடத்துல நாம் நம்மை வைத்து கொண்டு இந்த கேள்வியையும் அல்லது இந்த ஒரு ஜெபத்தையும் இந்த ஒரு வேண்டுதலையும் கடவுளிடம் வைப்பதாக நினைத்து கொள்வோம். ஆண்டவரே என் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஒரு அனுபவத்தோடு தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு சரியாக நாளும் அந்த கிழமையும் ஞாபகம் அல்ல. எங்களுடைய பங்கில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கட்டாய பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கப்படும். மதியானம் 12 மணிக்கு திருப்பலி. அந்த 12 மணி திருப்பலிக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக 11லேருந்து 12 வரை, சாயந்தரம் 6:30 திருப்பலி, 5:30லேருந்து 6:30 வரை எந்த சாமியார் பூச வைக்கிறாரோ அவர் அந்த கன்ஃபெஷனில் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்றது இருக்குது. அதுபோல் நான் ஒரு நாள் கன்ஃபெஷனில் இருந்தேன். அப்போது ஒரு நண்பர் ஒருவர் என்னுடைய பாவ சங்கீர்த்தனத்துக்கு வந்தார். பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்கிறத நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு ஆட்கள் பேரை சொல்லி நம்ம யாரையும் சொல்கிறதில்ல. இப்படி ஒரு மனிதர் வந்தார், அந்த மனிதரை போல் நாமளும் இருக்கிறோம் அப்படின்றத சொல்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான். அந்த நபரையும் சொல்ல போகிறதில்ல, அந்த நபர் சொன்னாலும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அப்போது ஒரு பாவ சங்கீர்த்தனத்துக்கு வந்தார். வந்துட்டு தன்னுடைய பாவங்களெல்லாம் சொல்லுகிற பொழுது தாந்தோண்டித்தனமான தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொன்னார். குடும்பம் பணக்கார குடும்பம், அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருந்துச்சு. அதில் அவருக்கு நிறைய மனைவிகள் கட்டணும்னு ஆசை. புதுசாக மனைவிகளோடு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனால் எத்தனை மனைவிகள் கட்டினாலும் ஒரே ஒரு கண்டிஷன் அவர்கிட்ட, எந்த மனைவிக்கும் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தார். அப்போது நிறைய மனைவிகள், சூதாட்டம். ஏன்னா அப்பா சேர்த்து வச்ச சொத்து தானே. எப்போவுமே நாம் கஷ்டப்பட்டு சேர்க்காமல் நம்ம கைக்கு ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு கட்டாயம் தெரியவே தெரியாது. அதனால தான் சில நேரங்களில் இலவசங்கள் கொடுப்பதை கூட நாம் விமர்சிக்கிறோம். இலவசமாக ஒரு பொருள் கைக்கு வருது அப்படின்னா அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்ம கைக்கு வர்றதுக்கு நம்ம எந்த உழைப்பையும் போடலையே, நம்ம வேர்வை சிந்தலையே, நம்முடைய ஞானத்தை சிந்தலையே, கொடுக்கலையே, அல்லது நம்முடைய அறிவை பயன்படுத்தாமல் நமக்கு ஒரு காரியம், என்னுடைய எந்த ஒரு பங்களிப்பும் இல்லாமல் என் கைக்கு ஒரு பொருள் வந்துச்சு அப்படின்னாவே அது கட்டாயம் தெருவில் தான் போகும் அப்படின்றது 100% நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி தான் இந்த மனிதர் எல்லாமே அப்பா சேர்த்து வச்சதுனால அதை தாந்தோண்டித்தனமாக வாழ்கிறார். 1க்கு 2, 3க்கு 4 மனைவிகளை கட்டுகிறார். சூதாட்டம், கேம்லிங்லாம் போய் நிறைய செலவழிக்கிறார். ஆனால் பிள்ளை பெற்றுக்கூடக்கூடாதுன்றதில் ஏன் உறுதியாக இருந்தார் அப்படின்னா, பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். பிள்ளை பிறந்து விட்டது என்றால் என்னுடைய சொத்தில் அவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டியது வந்துடும் அப்படின்றதுனால பிள்ளைகள் வேணாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்படியே கிராஃப் அப்படியே ஏறி போன அந்த கிராஃபு அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்குது. மனைவிகளை வச்சு அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. ஒவ்வொரு மனைவியாக விட்டு போகிறார்கள். அதுக்கடையில் அவருக்கு அந்த கேம்லிங்கில் இழந்த சொத்துக்கள் நிறைய ஆயிடுது. தனிமையை உணர்கிறார், நோய்வாய்ப்படுகிறார். அப்போ பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழல், வெறுமையை உணர்கிறார். தனித்து விடப்பட்ட தீவு வாழ்க்கை போல் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு முறை சூசைட் பண்ணிக்கலான்ற மனநிலையில் இருக்கிறார். இப்போ அந்த சூசைட் மனநிலையில் இருக்கிறவருக்கு மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவர் யாருக்குமே எதுவுமே செஞ்சதில்லை. கவுன்சிலிங் போனோன்னா அதுக்கு செஷன் போகணும். ஒரு செஷனுக்கு 3000 4000 செலவழிக்கிறதுக்கு கையில் காசும் இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் சரி கோயிலுக்கு இப்படி வந்திருக்கிறார். ஏன்னா எங்கள் கோயிலில் சில நேரங்களில் சாப்பாடு கொடுப்போம். அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றக்காண்டி வந்திருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு உள்ளே வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் லைட் எரியும் அங்கே கன்ஃபெஷனில். நம்ம யார் உள்ளே இருக்கமோ அவருக்கு தெரியாது. அப்போ உள்ள லைட் எரியதை பார்த்துட்டு என்னை இது எல்லாத்தையும் அவர் இந்த நடந்ததெல்லாம் சொன்னார். அப்போ நான் இப்போ இந்த சைக்காலஜி படிக்கிறனால அதையும் கொஞ்சம் சேர்த்து அவர் கொஞ்சம் ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி அவருக்கு என்ன சொல்கிறது, அதுக்கான பெனன்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வெளியில் அனுப்பிட்டேன். வெளியில் அனுப்பியாச்சு. பாவ சங்கீர்த்தனம் முடிஞ்சாச்சு, பூசையும் முடிஞ்சாச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வந்தார். அவர் தான் இந்த பாவ சங்கீர்த்தனம் பண்ணவர். அவர் நின்றுட்டு, ஃபாதர் என்னை உங்களுக்கு தெரியாது, நான் தான் பாவ சங்கீர்த்தனம் உங்கள்கிட்ட பண்ணினேன். நீங்கள் பேசின முறைகள், அணுகுமுறைகள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைகுறையான ஆங்கிலமாக அது இருந்துச்சு. அப்போ என்னால் முழுசாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அரைகுறை ஆங்கிலத்தோடு சாதாரணமாக பேசும் போது ஓகே,
ஒரு உணர்வுபூர்வமாக நம்மகிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்கும் போது நம்ம அதை செய்ய முடியாது அப்படின்றதுனால அவர் என்கிட்ட கேட்டது வந்து கேன் யூ கைடு மீ அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு வந்து ஒரு சூசைட் மனநிலையிலே நான் இருக்கிறேன், இதை விட்டு எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு ஃபாதர்கிட்ட நான் அதை சொல்லி அவருடைய உதவியோடு நீங்கள் இப்படி நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது நான் அவருக்கு சொன்ன காரியம் முதல்ல உங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துங்க, உங்களுடைய ஒழுக்கத்துக்கு உள்ளே வாங்க. அதுக்கப்புறம் காலத்தை சரியாக திட்டமிடுங்கள், நேர மேலாண்மை அது ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் வேலைக்கு போங்க, சும்மா இருக்காமல் வேலைக்கு போங்க, மைண்டை ஃப்ரீயாக வைக்காதீங்க அப்படின்னு நிறையா சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னேன் கடவுள் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அப்படின்னேன். சரி ஃபாதர், கட்டாயம் நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 15 நாள் கழித்து இடையில் ஒரு தடவை பார்த்தேன். எப்படி நான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொன்னார், ஐ எம் ட்ரையிங் ஃபாதர் அப்படின்னாரு. ஐ எம் ட்ரையிங், எனக்கு சாகணுன்ற மனநிலையில் இல்லை, பட் இன்னும் வாழ்க்கை குறித்த ஒரு பிடிப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போது நான் கேட்டேன், எப்படி என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஒரு சிலதை சொன்னார். அதில் அந்த கடவுள் நம்பிக்கையை பற்றி அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை எதுவுமே. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் சொன்னனே, அப்புறம் ஃபெய்த் இன் காட் அதை பற்றிலாம் சொன்னனே அப்படின்னு. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னாரு. கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, ஏன்னா எனக்கு எந்த ப்ரேயருமே தெரியாது ஃபாதர் அப்படின்னாரு. சரிங்க பாருங்கள், கஷ்டமாக இருக்குது நம்பிக்கையில் வளர்வது, நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்வதற்கு அல்லது நம்பிக்கையில் வேரூன்றுவதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது வேறு. அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, என்னால் முடியாது ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர். ஏன்னு கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில், எனக்கு ஜெபமே தெரியாது ஃபாதர் அப்படின்னாரு. இப்போ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. ஜெபிக்கிறதுனால 4 ஜெபங்கள் தெரிஞ்சதுனால நம்பிக்கை என்ன செய்து விடாது, வளர்ந்து விடாது. நம்பிக்கை என்பது வாய்வழி ஜெபத்தினால் வளர்வது அல்ல, அது உணர்வு பூர்வமாக இறைவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் இன்னும் ஆழப்படுவதன் மூலமாகத்தான் அது வளரும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சொன்னது போல் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு கிராஃப் இப்படி ஏறும், அப்புறம் கிராஃப் இப்படி இறங்கும், அப்படி ஏறும் இறங்கும், மலைமுகடுகள் போல தான் வாழ்க்கை என்பது அப்படி தான் இருக்கும். அதனால தான் நமக்கு நம்முடைய இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிபி காமிப்பாங்களே, அது இப்படி போய் 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 இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். அது இப்படி போயிடுச்சு அப்படின்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுவே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லுது பாருங்கள். அந்த இசிஜி மிஷினில் அப்படியே அது போய்கிட்டே இருக்கணும், அப்படி ஏற்றமும் இறக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வாழ்க்கை இப்படி போகுதோ அது எப்போவுமே நல்லதே அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிராஃபை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்பப்பெல்லாம் ஏறி இருக்குது இறங்கி இருக்குது. அப்படி ஏறுகிற பொழுது என்னுடைய மனநிலை என்ன, இறங்குகிற பொழுது என்னுடைய மனநிலை என்ன, ஏறுகிற பொழுது எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவை நான் எப்படி வளர்த்து கொள்கிறேன், இறங்குகிற பொழுது எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற அந்த நம்பிக்கை உறவு எப்படி இருக்கிறது அப்படின்றத நாம் இன்றைக்கி சிந்திப்பதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனக்கிட்ட சொன்ன அந்த மனிதருக்கு நான் சொன்னது 4 கேள்விகளை கொடுத்தேன் கடைசியாக. எனக்கு ஜெபமே தெரியாது அப்படின்னு சொன்னவர்கிட்ட, நீங்கள் ஜெபிச்சாதான் நம்பிக்கை வளரும் நினைக்காதீங்க என்னாச்சு, நான் சொல்கிற இந்த 4 காரியத்தை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் ஒரு 4 கேள்விகள் கொடுத்தேன். அந்த 4 கேள்விகள் என்ன அப்படின்றத 4 முறைகள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் எழுதி வச்சு செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பயன்பட்டாலும் பயன்படலாம். சொன்னேன், ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிற இல்லையா, அந்த 24 மணி நேரத்தில் எந்த இடங்களிலெல்லாம் கடவுளுக்கு உங்களால் நன்றி சொல்ல முடியும்னு யோசிங்க அப்படின்னேன். 24 ஹவர்ஸில் ஒரு நாளைக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் கடவுளுக்கு உங்களால் நன்றி சொல்ல முடியும் அப்படின்றத யோசிங்க. 2வது, இந்த 24 மணி நேரத்தில் நான் என்னென்ன பாவம்னா நான் செஞ்சேன் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை செய்யணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கடவுள் நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்றத சொன்னேன். கடைசியாக நான் சொன்னது, நான் யாருக்காக ஜெபிக்க வேண்டும், என்னால் யாருக்காக ஜெபிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 4 கேள்விகளையும் கொடுத்து நான் அவரை அனுப்பினேன். அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கலை. கிட்டத்தட்ட ஒரு எலிக்கு புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு மருந்தை செலுத்தி விட்டுட்டு அது என்ன ஒரு எஃபெக்டை கொடுக்க போகுதுன்னு காத்திருக்கிற ஒரு மருத்துவர் போல தான் நான் அவருக்கு இந்த 4 கேள்விகளையும் கொடுத்து இப்போ 15 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்னை அடுத்த முறை சந்திக்கிற பொழுது என்ன அவர் வெளியீடு, நான் உள்ளீடு கொடுத்துருக்குறேன், இன்புட்டு கொடுத்தாச்சு, அது அவுட்புட் என்ன அப்படின்றது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும் அப்படின்றத நான் அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். பிரியமான மக்களே, நம்பிக்கை என்பது உணர்வு பூர்வமானது. அது உரையாடல் வழியாகவோ வார்த்தைகள் வழியாகவோ முழுமையாக சொல்லிவிட முடியாது.
அப்போ நீங்கள் சொல்லலாம், ஃபாதர் நீங்கள் இப்போ நம்பிக்கையை பற்றி தானே நீங்கள் பிரசங்க வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி இந்த நம்பிக்கையை குறித்து, குறிப்பாக கடவுள் நம்பிக்கையை குறித்து நிறையா பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. அது குறிப்பாக இந்த ஜென்செட் தலைமுறைகள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கு கடவுளை பற்றி கேலி கூத்தாக பேசுவதும் அல்லது கடவுள் நம்மிருந்து அப்பாற்பட்டு நிற்பதே ஒரு ஃபேஷன் போல் இன்னைக்கு பார்க்குறாங்க. கோயிலுக்கு போகாமல் இருக்கிறேன் அப்படின்றதே கெத்தாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்துட்டாங்க. கோயிலுக்காக போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு கடவுளை ஒரு மாதிரி ஒரு எதேர்ச்சிப்படுத்தி பேசுறது, கடவுளை உதாசீனப்படுத்தி பேசுவதை ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய தலைமுறையாக இன்றைக்கு சமூகம் மாறி வருகிற இந்த சூழ்நிலையில் இந்த மறையுரையில் நான் சொல்லுகிற இந்த கருத்து அவர்களுக்கு பொருந்தி போகக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன். இன்றைக்கு அறிவியல் சொல்வதையெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், அல்லது அதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த அனுபவம் வரலையே அப்படின்வாங்க. கடவுள் என்னோட பேசினார்ன்றனா உச்சக்கட்டம் இல்லை, நான் கடவுளுடைய இருப்பை இப்படியாக நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்த இறைவனுடைய வார்த்தையை பைபிளை வாசிக்கும் போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கமும் ஒரு வெளிப்பாடும் கிடைத்தது அப்படின்னு நாம் சொல்லுகிற பொழுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை, அவருடைய அனுபவத்தை கேட்கிற பொழுது, அவருடைய நம்பிக்கை வாழ்க்கையை குறித்த ஒரு அனுபவத்தை நாம் கேட்கிற பொழுது, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது அப்படின்னு நம்ம இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகளிடமோ அல்லது கடவுளை குறித்த வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களிடம் நாம் பேசுகிற பொழுது அவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுதானே, எனக்கு அது வரலையேங்க, நானும் அதே கதையைத்தான் படித்தேன், நானும் அதே பைபிளை படிக்கிறேன், எனக்கு அது வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்பேற்பட்ட ஒரு தன்னிலை விளக்கமோ தன்னிலை தொடுதலோ எனக்கு ஏற்படாததுனால ஐ டோன்ட் பிலீவ் ஆன் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான். இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது எல்லாத்தையும் நாம் இன்றைக்கி நம்புகிறோம் இல்லையா? பிக் பேங் தியரி, பால்வெளி தியரி, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பிக் பேங் தியரி சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம என்ன நேரடியாக போய் பார்த்தா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அறிவியல் சொல்லுகிறது, அப்போ அதில் ஒரு உண்மை இருக்கிறது அப்படின்றத நாம் நம்புகிறோம். அப்புறம் என்ன செய்கிறோம், பூமி சூரியனை சுற்றுதுன்னு நம்ம எத்தனையோ விதங்களில் நம்ம பேசினாலும் அதையெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சூரியனை அந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது நம்ம சொல்கிறோமே, அப்போ நம்ம அதை யோசிக்கிறோமா? ஒரு விதத்தில் பார்த்தா என்னமோ சூரியன் தான் நம்மளை சுற்றுறது போல் நமக்கு தெரியுது. அதனால் அறிவியல் சொல்லுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை நான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து தான் நம்புவேன் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்க சொத்தை பூரா விற்று பார்த்தா கூட அவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக் உண்மையை அவ்வளோ எளிதாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மருத்துவர்கள் கொடுக்குற ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களே, அந்த மருந்து மாத்திரை நம்ம வாங்கிட்டு, இல்லை டாக்டர் கொடுத்துருக்கிற இந்த மருந்தில் என்னுடைய நோயை குணமாக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதனுடைய வேதிக்கூறுகள்லாம் அதில் இருக்குதா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால், நீ டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளாட்டி நம்ம செத்தே போயிடுவோம். நம்புகிறோம். அதே போல தான் கடவுள் நம்பிக்கை என்பதும் ஒரு விதத்தில் நம்பிக்கையில் ஊற்றெடுக்க வேண்டும். ஏன்னா இதை யாராலும் விளக்கி சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கலாம், இப்போ நீங்கள் விளக்குறீங்களே ஃபாதர் நம்பிக்கையை பற்றி அப்படின்னு சொல்லி, சீடர்கள் கேட்ட அந்த கேள்வி என்னதை என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் அவர்கள் கேட்டாங்க. அவங்க ஒரு வரியில் கேட்டுட்டு போனதை, அரை நிமிஷத்தில் கேட்டுட்டு போனதை 1/2 மணி நேரம் பிரசங்க வைக்கிறீங்களே சாமி நீங்கள் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம். நான் மட்டுமல்ல, நம்பிக்கையை யாராலும் 100% விலக்கி சொல்ல முடியாது. அப்போ ஏன் ஃபாதர் சொல்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்கிற பொழுது இதற்கான மீண்டுமாக ஆதாரத்தை நீங்கள் அடுத்தவிடம் கேட்காமல் இருப்பீர்கள் என்பதற்காகத்தான். இப்போ என்னுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக கொடுக்கிற பொழுது, இது போன்ற ஆதாரங்களை நீங்கள் தொடர்ந்து தேடாமல் இவர் கொடுக்குற ஆதாரத்தில் என்ன உண்மை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நின்று தேடிட்டீங்க அப்படின்னா, தேடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் எல்லா இறை பணியாளர்களும், எல்லா ஆன்மீக போதகர்களும், எல்லா ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் இந்த நம்பிக்கையை பற்றி, கடவுளுடைய நம்பிக்கை பற்றி, தனக்குள்ள அனுபவத்தை, தான் படித்த அனுபவத்தை உங்களுக்கு ஆதாரமாக கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் இறுதி ஆதாரமாக இருந்து அதிலிருந்து நீ புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு கடவுள் நம்பிக்கையில் வளர்வீர்கள் என்பதனுடைய ஒற்றை ஒரு யதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பில் தான் எல்லோரும் நம்முடைய இறை அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அப்போது நான் சொன்னது போல், ஏன் நம்பிக்கையை யாராலும் 100% வெளிப்படுத்த முடியாது அப்படின்னா, அது உணர்வு சார்ந்தது. உணர்வு என்பது குவான்டிட்டி இல்லை, அது குவாலிட்டி. அது தரத்தை பொறுத்ததை ஒழிய அது நிறையை பொறுத்ததில்லை.
ஒருத்தனை உங்களை யாராவது நீங்கள் 100% யாரையாவது அன்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த 100% அன்பை உங்களால் வெளிப்படுத்த முடியாது. நான் ஒருத்தன் மேலே 100% கோபமாக இருக்கிறேன்னா அதை 100% உங்களால் வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே முடியாது. காதலை போல, அன்பை போல கடவுள் பக்தி என்பதும் ஒரு உணர்வு. அந்த உணர்வு அனுபவத்தில் வர வேண்டுமே ஒழிய ஆதாரங்களை திரட்டி கொண்டு அந்த ஆதாரத்திலிருந்து தான் நான் பல ஆதாரங்களை பெறுகிற பொழுதுதான் கடவுளை நம்புவேன் அப்படின்ற நிலைக்கு நாம் போகக்கூடாது. ஆதாரங்கள் தேவை. அந்த ஆதாரத்தை நம்ம ஆதாரமாக வச்சு அடிப்படையாக வைத்து அதிலிருந்து நம்முடைய நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அந்த சீடர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை. கடுகளவு நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் போதும், நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விழும் என்றாலும் கூட அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அடுத்த கேள்வி, சாமி நீங்களாம் கடவுளை நம்புகிறீர்களே, நான் எத்தனையோ பேரை பார்க்கிறேனே கடவுள் நம்பிக்கைக்குரியவர்கள், அவர்களெல்லாம் கடவுளிடம் எத்தனை காரியங்களை குறித்து வேண்டுகிறார்களே, உடல் சுகத்திற்காக, குடும்ப வளர்ச்சிக்காக, சமூகத்தினுடைய நலனுக்காக, உலக அமைதிக்காக நீங்கள் எல்லாம் ஆலயத்தில் ஜெபிக்கிறீர்களே, அப்போ அவையெல்லாம் நடக்காமல் போகிறதே, அப்போ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? அப்படி உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் போலியான நம்பிக்கையா? அப்படின்ற மாதிரி கேள்விகளை கூட நீங்கள் எழுப்பலாம். அதற்கு அடியேனுடைய ஒரு யதார்த்தமான என்னுடைய அறிவுக்கு எட்டிய என்னுடைய ஞானத்தில் நான் சொல்ல வருகிற பதில் இதுதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த கடுகளவு நம்பிக்கை நாம் பார்க்குற அந்த கடுகு அல்ல. கடவுளுடைய பார்வை என்பது வேறு. அதான் பைபிளும் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஞானத்தினுடைய வார்த்தமாய் வருகிறது. நாம் நினைப்பது போல கடவுள் நினைப்பதில்லை, நாம் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. என்னிடம் இருக்கிற நம்பிக்கை கடுகளவில்லை. என்ற இருக்கிற நம்பிக்கை ஒரு கொய்யாப்பழ சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சைஸு பெருசாக இருக்குது, ஆனால் இன்டென்சிட்டி, குவான்டிட்டி பெருசாக இருக்குது. அதனுடைய குவாலிட்டி என்ன? ஆண்டவர் சொல்கிறது கடுகளவு இருந்தாலும் கூட ஆனால் அது நல்ல குவாலிட்டியான, தரமான, உறுதியான நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான். என்னோடய நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அதை நான் உறுதிப்படுத்தி அந்த நம்பிக்கையை நான் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் ஓரிரு இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் திருமுகத்தில் 11வது அதிகாரத்தின் 1வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதனால தான் இந்த சயின்ஸை பற்றி நான் பேசும்போது பால்வெளிகளை பற்றி சொன்னேன், சூரியன் பூமியை சுற்றுகிற அந்த கதையை பற்றி நான் சொன்னேன். காலையில் மாலையில் மறைகிற சூரியனாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பதற்கு ஒன்றாக இருக்கிறது, செயல்பாட்டுக்கு ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதன் நோக்கம் என்ன அப்படின்னா, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. சில பேருக்கு கடவுளே பயம் கொடுக்கக்கூடியவராக சில பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. நான் எதிர்நோக்கி இருப்பவை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. நம்ம மருத்துவரிடம் போகும்போதையும் சரி, அதுதான் நடக்குது. யாரையாவது ஒருவரை நம்ம நம்பாமல் அவர்கள் கொடுக்கிற காரியத்தை, அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. நான் ஒரு காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன், அது கிடைக்கும் என்று முதலில் நான் நம்ப வேண்டும். சில பேருக்கு இது நடக்கும், சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்புவாங்க அது உனக்கு கிடைக்கும், அது உனக்கு நடக்கும்னு. ஆனால் அதை நீ நம்பணுமே. சுற்றி இருக்கிற எல்லாரும் உனக்காக ஜெபிப்பாங்க, ஆனால் நீங்கள் ஜெபிக்கணுமே. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வசனம் மூலமாக சொல்லுகிறார். ஆக நம்பிக்கை என்பது ஒரு விதத்தில் கடவுள் கொடுக்கிற ஒரு கொடை. அதை அதிகமாக்கும்படி கடவுளிடம் நாம் தொடர்ந்து வேண்ட வேண்டும். அப்போதுதான் இழப்புகள் வந்தாலும் அந்த நம்பிக்கை நம்மை காப்பாற்றும். கடவுள்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு ஜெபம் எப்போவுமே என்னவா இருக்கணும்? ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். அந்த நம்பிக்கை மிகுதியாகுகிற பொழுதுதான் இழப்புகளும் அல்லது ஒரு விதத்தில் நம்முடைய எதிர்நோக்குக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் கூட அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய, அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்ற அடிப்படையில் இந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. கலாத்தியர் திருமுகத்தில் இருக்கிற 2வது அதிகாரத்தின் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது கிறிஸ்துவே. ஆமாம், அதுதான் ஒரு விதத்தில் நம்பிக்கையின் உச்சம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது கிறிஸ்துவே. ஆமாம்,
சக்கேயுவை வந்து ஆண்டவர் சந்தித்து சொல்லுகிறார் இல்லையா, சக்கேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு உன் வீட்டில் விருந்து அருந்த வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விருந்து நடக்கிற நேரத்தில் சக்கேயு தன்னுடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தினார். என்னுள் வாழ்வது இனி நான் வாழவில்லை, என் ஆண்டவர் தான் எனக்குள் வாழ்கிறார் என்பதை சக்கேயை வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், ஆண்டவரே நான் இவ்வளோ நாளாக இந்த சுங்கச்சாவடியில் இருந்து வரி வசூல் பண்ணுற வேலை செஞ்சேன், நான் கொடுத்து வாங்குற வேலை செஞ்சேன், நான் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒருத்தன்ட்ட 10 ரூபா வாங்கியிருந்தேன்னா அவன்கிட்ட 20 ரூபாயை கொடுத்துட்றேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இவன்கிட்ட இருந்து அடிச்சு பறித்து சம்பாரித்தது, நான் முறையற்ற நிலையில் சம்பாரித்தது, அதிக வட்டி கொடுத்து வாங்கி சம்பாரித்தது, அத்தோடு சேர்த்து என்னிட இருக்கிற எல்லா சொத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்றான். 10 ரூபா தான் நான் அவன்கிட்ட இருந்து அடிச்சு பறித்தேன், நான் 10 ரூபாயை கொடுத்துறேன்னு சக்கையை சொல்லலை. 10 ரூபா அவன்கிட்ட இருந்து நான் ஏச்சு பொழைச்சேன் ஆண்டவரே, ஆனால் 20 ரூபாயை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நான் அவனிடமிருந்து பெற்றதோடு சேர்த்து இன்னும் உள்ளதையும் கொடுத்து விடுகிறேன். ஏனென்றால் இனிமேல் நான் எனக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்குள் வாழ்கிறார் அப்படின்ற நம்பிக்கை வருகிறது. இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது கிறிஸ்துவே. எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த நிறைவு அந்த சக்கையுக்கு அந்த இடத்துல வருகிறது. ஆண்டவர் பார்த்துலுமே கூப்பிடுறாரு இல்லையா, அந்த தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று அவன் உறக்க கத்துகிறான். அப்போ ஆண்டவரோட வான்னு சொன்ன உடனே பார்த்துலுமே செய்த முதல் காரியம் என்ன? சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவர் உன்னை காண வேண்டும் என்று சொல்லுகிறார், வா அப்படின்ன உடனே அவர் செய்த முதல் காரியம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடறார். தன்னுடைய ஆதாரமாக இருந்த தனக்கு இருக்கிற ஒரு 2 சொத்து தான். ஏன்னா மேலே போட்டிருந்த கம்பளி போர்வை, அந்த காலங்களில் யூதர்களுக்கு இந்த கம்பளி போர்வைன்றதான் மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே இயேசு அந்த முக்காடை போட்டிருப்பார், நான் ஷோல்டர் மேலே ஒரு பெரிய ஷால் போட்டிருப்பார். அது எதற்காக அப்படின்னா அதுதான் அவங்கள குளிர்லேருந்தும் காப்பாற்றும். அந்த நாட்கள்லாம் அங்கே வந்து இந்த புயல் அடிக்கும் பாருங்கள், மண் புயல்லாம் அடிக்கும், வெயில் பயங்கரமாக இருக்கும். அந்த 2க்குமே அது மிகப்பெரிய ஒரு கேடயம் போல் அந்த ஷாலை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. 2வது ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன? அவன் வச்சுருக்கிற அந்த திருவோடும் கையில் இருக்கிற குச்சி தான். 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 தான் நம்மளுடைய அடிப்படை ஆதாரம். இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே, அழைப்பு எனக்கு இயேசுவிடம் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே அந்த ஓட்டை தூக்கி எறிஞ்சிட்டு, கம்பை தூக்கி எறிந்து விட்டு, ஆடை எடுத்து எறிந்து விட்டு ஆண்டவரை நோக்கி போகிறார். இது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இனிமே நான் வாழ போகிறதில்லை, ஏன்னா என் ஆண்டவர் எனக்குள்ளே வாழ வந்துட்டார். அவரிடமிருந்து அழைப்பு எனக்கு வந்து விட்டது. அந்த அழைப்பு என்னை வேறு இடத்திற்கு கொண்டு செல்லும். இனிமேல் எனக்கு இந்த உலக செல்வம் தேவையில்லை. நான் இவ்வளவு நாட்களாக எனக்கு வாழ்வின் ஆதாரமாக கண்டு கொண்டிருந்த இவை எதுவும் எனக்கு தேவையில்லை, ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதாரமாய் வந்து விட்டார் என்ற நம்பிக்கையை அவன் வளர்த்து கொண்டான் என்றுதான் நான் பார்க்கிறேன். அன்பு இறைப்பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை என்ன? வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது என் கிறிஸ்துவே அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் கடந்து போகிறதுக்கு முதல்ல ஆண்டவர் செயல்படக்கூடிய, அவர் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய இதயத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளார்கள், உங்கள் இதயத்தை இலகுபடுத்தி கொள்ளுங்கள். இதயத்தை கடினப்படுத்துறது அப்படின்னா நான் கையை இறுக்கி மூடிக்கிறது மாதிரி, கண்ணை இறுக்கி மூடுகிற மாதிரி இதயத்தை இறுக்கிலாம் மூட முடியாது. இதயத்தை இறுக்கி மூணா செத்து போயிடுவோம் நம்ம எல்லாம். அப்போது இதயத்தை இறுக்கமாய் மாற்றக்கூடிய அல்ல இதயத்தை இறுக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்றதற்கு நான் சொல்ல தேவையில்லை. கடவுளுக்கு உகாத காரியங்கள் எல்லாமே அந்த இதயத்தை இறுக செய்யக்கூடியவை தான். தனக்கும் பிறருக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த இயற்கைக்கும் எதிராக நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நம்முடைய இதயத்தை இறுகச் செய்து விடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இதயத்தை நீ கடினப்படுத்தி கொள்ளாமல் இலகுவாய் வைத்திருந்தால் இறைவன் உள்ளே வந்து வாசம் செய்வார். ஆண்டவருடைய வாசம் செய்கிற அந்த செயல்பாடானது நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அது நம்முடைய நம்பிக்கையை வளர்த்தெடுத்து வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது என் கிறிஸ்துவே என்கிற நிலைக்கு கொண்டு வரும். அத்தோடு சேர்த்து இவ்வளவு தூரமாக இருக்கிற அளவில் பெரிதாக இருக்கிற அந்த நம்பிக்கையை அளவில் சுருக்கி அது காரமுள்ள கடுகாய் நம்முடைய நம்பிக்கையை மாற்றும். நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுகிற பொழுது, அது வளர்கிற பொழுது திரு அவையோடு சேர்ந்து இறைவனில் அன்பில் அவரோடு நாமும் வளர்வோம். வாழ்வது நாமாக அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்கிற உயர்ந்த உன்னத ஆன்மீக தெளிவுக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இறை வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே,
ஆராதனை வலையொலி வாயிலாக இந்த இறை செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நம்பிக்கையில் நிலைப்படுத்தி அந்த நம்பிக்கையில் வளர்த்தெடுக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென்.